ஹலோ சார். சார் உங்கள் ப்ராஜெக்ட் தான் சார் பார்த்துட்ருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நான் கண்டிப்பாக மெயில் பண்ணிடுறேங்க சார். என்னப்பா உன் மேனேஜரும் உன் பாஸும் 2 நாளாக இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க? சார் உங்களுக்காக தான் சார் நான் லேட் நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். யோ லேட் நைட்டா? ப்ராஜெக்ட் கொடுத்து 3 வீக் ஆச்சு. 1 வீக்கில் முடிச்சு தரேன்னு சொல்லி தானே ப்ராஜெக்ட் ஓகே பண்ணீங்க. இன்னைக்கு மட்டும் ப்ராஜெக்ட் முடியாமல் இருக்கட்டும், பார்ட் பேமெண்ட் எப்படி வாங்குறீங்கன்னு பார்த்துடலாம். சார் 2 வீக் லேட் ஆனது பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார். இன்றைக்கி முடிச்சு கொடுக்கணும் தான் சார் இப்போ உட்காந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்கள் இன்பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கும் சார். ஹரிஷு சார் 100% கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்துட்றேங்க சார். வித்தவுட் எனி ரீசன் சார். சார் மெயில் பண்ணிவிட்டேன் சார், கொஞ்சம் பாருங்கள். ஓகே தர்மேஷ், give me 2 minutes. I will check it. யா சார். தர்மேஷ், are you there? மெயில் இன்னும் வரலப்பா. சார் மெயில் அனுப்பிட்டு சார், பாருங்க சார். யோ எங்கயா? இன்னும் வரலையா? சார் அனுப்பிட்டேன் சார், பாருங்க சார். யோ என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதாயா? மெயில் பண்ணாமையே அனுப்பிட்டேன்னு கதை விட்டுட்டு இருக்க. யோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க, என்னையா பண்ற? சார் இப்போதான் சார் அனுப்பி விட்டேன், தயவு செஞ்சு பாருங்க சார். யோ தர்மேஷ், முதல்ல நீ செக் பண்ணியா? எனக்கு தான் அனுப்பினியா இல்லை வேற யாருக்காச்சும் அனுப்பிச்சிட்டியான்னு பாரியா? சார் சார் என் மேலே சார் தப்பு. நான் தான் சார் மாற்றி அனுப்பிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க சார், நான் திரும்ப அனுப்பிடுறேன் சார். யோ என்ன பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? சார் சார் ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க சார், நான் திரும்ப அனுப்பிடுறேன் சார், ப்ளீஸ் சார். சரி அனுப்பி தொலை. ஓகே சார். சார் தூக்காம வேலை செஞ்சு இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு. சே, நைட் ஷிஃப்ட்டை கொடுத்து இந்த மேலே ரொம்ப உயிர் வாங்கிட்டு இருக்கேன். சார் அனுப்பிட்டு இருக்கேன் சார், ஒரு 2 மினிட்ஸ் சார். யோ இப்போ கரெக்டாக அனுப்புவியா? சார் அனுப்பிட்டு இருக்கேன் சார், ஒரு 2 நிமிஷம் இருக்கு சார், அனுப்பிடுறேன் சார். சார் சார் என்ன பண்ணுங்க சார்? சார் சார் இருக்கீங்களா சார்? சார் இங்கே என்னென்ன நடக்கு சார்? சார் சார் இருக்கீங்களா சார்? சார் யாருக்கு அது கதவு போட்டது? போடாதீங்க, பயமா இருக்கு. யாருக்கு கதவு போட்டது? ப்ளீஸ் தருங்க, ப்ளீஸ் பயமா இருக்கு. விளையாடாதீங்க, எனக்கு ப்ளீஸ் பயமா இருக்கு.
ப்ளீஸ்ங்க கதவு யாருங்க இது விளையாடாதீங்க ப்ளீஸ்ங்க. கதவு அப்படி தெரிஞ்சு பயப்படுத்தாதீங்க பயப்படுங்க. தனி மாறிச்சு. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ ஹலோ தர்மேஷ், நல்லா இருக்கியாடா? யாருங்க நீங்க? யாரு பேசுறது? டேய், பெரியப்பா பேசுறேன்டா. பெரியப்பா? யாருங்க நீங்க? எந்த பெரியப்பா? பழனிசாமி பெரியப்பாடா. பழனிசாமி பெரியப்பாவா? நீங்க தான் செத்துட்டீங்கல்ல? ஆமா கண்ணு, மறந்துட்டியா? அந்த 4 முக்கு ரோட்ல லாரியில் அடிப்பட்டு செத்தனல்ல. ஆமா, நீங்க எப்படி இந்த போன்ல பேசுறீங்க? நீங்க தான் செத்து போயிட்டீங்கல்ல, எப்படி இந்த போன்ல பேசுறீங்க? ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுன்னு தெரியல. அம்மா ஆஃபீஸ் எங்க? ஐயோ, எங்க இருக்க? எப்படி இங்க வந்த? ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஐயோ, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆஃபீஸ் போன நான் எப்பறம் இங்க வந்தேன்? தர்மேஷ், ஆஃபீஸில் என்னையா பண்ணிட்டு இருக்க? கிளைண்ட் வேறு ஆன்லைனில் இருக்க, ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணியா? சார் சார், நீங்க எப்படி சார் இந்த போன்ல? யோ, ஆஃபீஸ் போனில் நான் பேசாம? சார், இங்க என்னென்னமோ நடக்குது சார். சார், இங்க வித்தியாசமா நடக்குது சார். யோ, என்னையா வித்தியாசமா இருக்கு? நீ தான் ஏன் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க? எப்பயும் வேலையை நல்லா பார்க்குறாள், நீ இன்னைக்கு ஏன் பிடிக்கிட்டு இருக்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார், நான் எங்க இருக்கேனே தெரியல சார். சார் சார் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் சார், இருக்கீங்களா சார்? சார் சார், ஹலோ. ஐயா, அப்பா, ஐயோ,
அம்மா வா அப்பா ஹலோ சார், மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் தர்மேஷ். என்ன தர்மேஷ், ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டீங்க போல. இப்போ சிசிடிவியில் பார்த்தேன். ஆமாங்க சார். ஆமாம், நேற்று கொஞ்சம் ஒர்க்கு வருங்க சார். ஒர்க்கு முடிச்சாச்சு, கிளைண்ட்டுக்கும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியாச்சுங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே. எஸ் தர்மேஷ். இப்போ தான் கிளைண்ட்டு மெசேஜ் பண்ணார். கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பி, சொன்ன டைமுக்கு முன்னாடியே கொடுத்தனால. அண்ட் உங்கள் ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். சூப்பர் தர்மேஷ், வெரி நைஸ். சரி கிளம்புங்க, போய் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்டா சார்? ஏன் சார் நீங்கள் வேறு லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன தர்மேஷ், ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா நைட் ஒர்க் கொடுத்ததில்ல? ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அதெல்லாம் பக்காவாக முடிச்சாச்சு. ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தூங்கி அனுப்பிச்சிடலாங்க சார், அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியா? வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்க, சரியாயிரும். ரெஸ்ட் எடுங்க. சரி, மண்டே பாப்பா தர்மேஷ். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். பை சார். அப்பா உயிரை வாங்குறானப்பா இந்த மேனேஜர் வச்சு.